பன்னிரு திருமுறைகள் பற்றி பார்க்கலாம். 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனின் ஆட்சியின் போது சிதம்பரம் கோயிலில் கேட்பாரற்று கிடந்த திருமுறைகளை ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பியும் மீட்டெடுக்கிறாங்க. அதில் கரையானால் அரிக்கப்பட்டவை போக மீதி எஞ்சி உள்ளவற்றை நம்பியாண்டார் நம்பி அவர்கள் 11 திருமுறைகளாக தொகுத்தார். அடுத்தது இந்த 12ஆம் திருமுறையான சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் பிற்காலத்தில் 12ஆம் நூற்றாண்டில் சேர்க்கப்பட்டது. இப்போ இந்த 12 திருமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் எழுதியிருக்காரு. 4, 5, 6ஆம் திருமுறைகள் திருநாவுக்கரசர் எழுதியிருக்காரு. 7ஆம் திருமுறை சுந்தரர் அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த நூலுக்கு பேர் தேவாரம். அப்போ தேவாரத்தில் முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர், அடுத்த 3 திருமுறைகள் திருநாவுக்கரசர், லாஸ்ட் 7th திருமுறை 7ஆம் திருமுறை சுந்தரர் அவர்கள் எழுதியிருக்காங்க. அடுத்து 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர், நூல் பெயர் திருவாசகம் திருக்கோவையார். 9ஆம் திருமுறை 9 பேர் பாடியிருக்காங்க. திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. 10ஆம் திருமுறை திருமூலர் எழுதிய திருமந்திரம். 11ஆம் திருமுறை 12 பேர் பாடியிருக்காங்க. சைவ பிரபந்த மாலை, சைவ பிரபந்த மாலை அல்லது சைவ பிரபந்த திரட்டுன்னு சொல்லலாம். 12ஆம் திருமுறை சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம். அப்போ முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7ஆம் திருமுறை சுந்தரர். இந்த நூல் பேர் தேவாரம். 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் திருக்கோவையார். 9ஆம் திருமுறை 9 பேர் பாடியிருக்காங்க. திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. 10ஆம் திருமுறை திருமூலர் எழுதிய திருமந்திரம். 11ஆம் திருமுறையை 12 பேர் பாடியிருக்காங்க. சைவ பிரபந்த மாலை அல்லது சைவ பிரபந்த திரட்டு. 12ஆம் திருமுறை சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம். நாளைக்கு வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.